ஸ்லாங்கூர் கர்லிங் திருக்கோவிலில் வருகின்ற 15ஆம் திகதி வருடாந்திர மகா சிவராத்திரி விழா இந்த ஆண்டும் ஆன்மீக சிறப்புடன் நடைபெற உள்ளது. கோவில் நிர்வாக குழுவும் இதர சைவ சமய அமைப்புகளும் இணைந்து அனைத்து இந்துக்களும் கலந்து கொள்ளும் வகையில் 12 மணி நேரம் இடைவிடாது நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளனர். இவ்விழா வரும் காலத்தில் அமைக்கப்பட உள்ள சைவ கல்லூரி மற்றும் சைவ திருக்கோவில் வளாகத்தில் மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. பக்தி இசை நிகழ்ச்சிகள், பரதநாட்டிய அரங்கேற்றம், டாக்டர் அரு நாகப்பன் அவர்களின் ஆன்மீக உரை மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இந்த வருடம் நம்ம என்ன ஒரு மாற்றம் செய்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய கோயில் அமையப்பெறுகின்ற தளத்தில், அது கர்லிங்கில் உள்ள நம்மளுடைய பெருந்திட்டம் நிறைவேறுவதற்கான அந்த இடம் இருக்குங்களே, அந்த தளத்தில் இந்த சிவராத்திரியை நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம அறங்காவலர்கள் மற்றும் சில அன்பர்கள் நமக்கு இந்த ஆலோசனை சொன்னாங்க. அதனால் நம்ம இடம் தயாராக இருக்குது. நம்ம இடம் இப்போ இந்த நிலத்தை சீர்படுத்தி அந்த இடத்தில் நாம் இந்த நிகழ்ச்சி செய்வதற்கான எல்லா ஏற்பாடும் இப்போ செஞ்சுட்டு வரோம். வருகின்ற 15ஆம் தேதி மாலை மணி 6 மணியிலிருந்து மறுநாள் 16ஆம் தேதி காலை மணி 6 மணி வரை இந்த சிவ பேரறிவு என்ற நிகழ்ச்சி நம்மளுடைய இடத்தில், அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்துக்களுக்கான அந்த திட்டம், அந்த சைவ கல்லூரி அமையக்கூடிய இடத்தில், சைவ கல்லூரி மற்றும் சைவ திருக்கோயில் அமையவிருக்கின்ற இடத்துல நம்ம இந்த நிகழ்ச்சி இந்த சிவராத்திரியை கொண்டாட போகிறோம். இதில் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படின்னா, எல்லாரும் கலந்து கொள்ளலாம். எல்லா இந்துக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். இந்த சிவராத்திரி முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பல புராண கதைகள் இருந்தாலும் நம்மளுடைய நோக்கத்தில் நம்ம எதுக்கு இந்த செய்கிறோம் அப்படின்னா, வாழ்நாளில் அல்லது வருடத்தில் ஒரு முறையாவது சிவபெருமானின் சிந்தனையோடு ஒரு நாள் முழுதும் பெருமானுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். அவனிடம் உள்ள அன்பை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்ம செலுத்தலாம். அடுத்து பெருமானுடைய திருவருள் வேண்டுவதற்காக ஒரு 12 மணி நேரம் என்னென்ன நிகழ்வு இருக்குது நம்முடைய சிவராத்திரியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பன்னிசை கச்சேரி, பிறகு பரதம், பிறகு முனைவர் நாகப்பன் ஆறுமுகம் ஐயாவின் உரை மற்றும் புதிர் போட்டி, இந்த மாதிரியான பல நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொகுத்து வச்சுருக்கிறோம். மதியம் 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல், உங்களுக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் முழுமையாக இந்த நம்முடைய சிவராத்திரியில் நீங்கள் கலந்து கொண்டு ஒரு 12 மணி நேரம் நம்முடைய சிவ சிந்தனை இருப்பதற்கான அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். ஆக இந்த சிவராத்திரியில் நம்முடைய சிவ பேரறிவில் கலந்து கொள்வதற்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இலவசமாக அனைவரும் கலந்து கொள்ளலாம். இந்த விழாவை முன்னிட்டு சிறப்பு காணொளியும் தயாரிக்கப்பட்டுள்ளது. மலேசிய சைவ சமய பேரவையின் செயலாளரும் சைவ திருக்கோவில் கலைக்கல்வி அறவாரியத்தின் அறங்காவலருமான செல்வகுமரன் நடராஜன் இந்த விழா பக்தர்களின் ஆன்மீக முன்னேற்றத்தையும் சமூக ஒற்றுமையையும் வலுப்படுத்தும் என தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள பெரிய திட்டங்களுக்கான முன்னோட்டமாகவும் இது அமையும் என்றார். மகா சிவராத்திரியின் ஆன்மீக பெருமையை உணர்ந்து பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு ஏற்பாட்டாளர்கள் அன்புடன் அழைப்பு விடுத்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம்.